வெல்கம் டு ராகினி ஆர்ட். இன்றைக்கி சூப்பரான 2 அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா கேக் பேக்கிங் கிட் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். இது நான் மீஷோவில் 788 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல அன்பாக்சிங் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதோட கம்பெனி பேர் 7 ஸ்பீட்னு போட்டிருக்கு. 260 வாட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதோட ஃபிட்டிங் தனியாகவும் பீட்டர் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பட்டன்ஸ் இருக்குது. கேபிள் கொடுத்துருக்காங்க, கரண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் அந்த கேபிளோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபிட் பண்ண மாதிரி நீங்களும் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இதை நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். 5 டிஃப்ரெண்ட் சைஸில் மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. ஒன்று 250 ml, இன்னொன்று 150 ml, இன்னொன்று 125 ml, இன்னொன்று 75 ml, இன்னொன்று 60 ml. இது மாதிரி 5 டிஃப்ரெண்ட் சைஸில் மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. அது கூடவே மெஷரிங் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. மெஷரிங் ஸ்பூனும் 5 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஒன்று 50 ml, இன்னொன்று 7.5 ml, இன்னொன்று 5 ml, இன்னொன்று 2.50 ml, இன்னொன்று 1.25 ml. இது மாதிரி ஒன்று ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, அது 2 கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கவருக்குள்ளே என்னெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேக்கு ரொட்டேட்டிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா ஒர்க் ஆகுது. இது கூடவே கேக் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோன் மாசில் 15 பீசஸ் கொடுத்துருக்காங்க கேக்கை டிசைன் பண்ணுறதுக்காகவே. அதுக்கப்புறமா கேக்கை ஸ்மூத் பண்ணுறது ஒன்று கொடுத்துருக்காங்க. கேக் சைட்லலாம் டிசைன் பண்ணுற மாதிரி டிசைனிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டிசைன் பண்ணுற மாதிரி நைஃபு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூடவே 15 பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில். அடுத்ததாக இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா கேக் மோல்டு தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இதுவும் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இது 187 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். 3 டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க பேக்கிங் மோல்டு. இது இமேஜில் பார்க்குறப்போ ரொம்பவே பெரிய சைஸில் இருந்த மாதிரி இருந்தது. அதேமாரி குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இப்போது வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே குவாலிட்டிலாம் நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டடாகவும் இருக்குது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.